சகல துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மெய்யான தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அன்புள்ள தேவனே நாங்கள் சோஸ்திரிக்கிறோம். உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். அன்பு கூறுவேன். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய்
ஸ்தோஸ்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, என்ன நடந்தாலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பா, எங்களுக்குள்ளாக இருக்கிற கொஞ்சம் பலத்தில் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிப்போம் இயேசுவே. எங்களுடைய முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் சேவிப்போம் ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நீரே சர்வ வல்ல தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. மகிமையின் தேவனே நாங்கள் ஸ்தோஸ்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரே ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுடைய தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. பணிந்திடுவேனும் நாமத்தையே பரலோக ராஜா நீரே பரிசுத்த தெய்வமே. பணிந்திடுவேனும் நாமத்தையே பரலோக ராஜா நீரே பரிசுத்த தெய்வமே. மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை உமக்குதானே. அகில மாள்பவரே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பணிந்திடுவேனும் நாமத்தையே பரலோக ராஜா நீரே பரிசுத்த தெய்வமே. பணிந்திடுவேன் பணிந்திடுவேன் நாமத்தையே பரலோக ராஜா நீரே
பரபரியாந்து. நீர் நீதியின் தேவனாய் இருக்கிற இயேசுவே, சர்வ வல்லமையுடைய தேவனே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஊரி பலபஷிகர பரபரியாந்து. இயேசுவே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, நாங்கள் சுஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, பல சூழ்நிலைகள் ஆண்டவரே நாங்கள் கடந்து போயிருக்கலாம் ராஜா. ஆண்டவரே, கடினமான நேரங்களில் ஆண்டவரே நீரே என் பலனாய் இருக்கிற தேவன். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை பலப்படுத்தினது ராஜா. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை தேற்றதா இருக்குது ஆண்டவரே. தேற்றவாளனே, நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்தரே, நாங்கள் சோஸ்திருக்கிறோம். நீர் எவ்வளோ நல்லவாரா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நல்ல தேவன் இயேசுவே. ஒரு பொழுதும் ஆண்டவரே எங்களை நீர் வெட்கப்படுத்துவதில்லை ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் எங்களை நீர் மூடிக்கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. நன்றியோடு சோஸ்திருக்கிறோம். ஓரி பலபஷிகர பலபரபரியாந்து. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்
இருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெருங்கோலும் கையும் ஒரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்தில் பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். முடியா வரவரையாக செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், ஓரி பலவரவரவரையாக சர்வவல்ல தேவனே உம்மை ஆராதிக்கிறேன். காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆமாண்டவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். கிரகிக்க முடியா அவரை ஆராதிப்போமாக. அவர் காரியங்களை செய்ய சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவரை ஆராதிப்போமாக. ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ரியாந்தரா பாபா பரியாந்தரா ஷிரியாந்தரா ஓரியாந்தரா பாபா பரியாந்தரா ஷிரியாந்தரா ஓரி விரியாந்தரா சரா பாபா பாபா பரியாந்தரா ஷபரியாந்தரா
ரிரியாந்தரபா ஷிரியாந்தரபா கபரபா ரிபாபா பரியாந்தரலபா ரபரியாந்தரபா ஷிரியாந்தரபா. ஹalleluya ரியாந்தரபா ஷி. ஓ ஆண்டவரே, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் உங்களுக்காக செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஓ உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் அவர் உங்களுக்காக செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஓ அவரை நோக்கி பார்ப்போமாக, அவரை நோக்கி பார்ப்போமாக. காரியங்களை நீர் செய்வீர் ஆண்டவர், எங்களுக்காக நீர் செய்வீர் ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓரியாந்தரபா சேரியாந்தரபா ரபரபா ஓரபா கபரபா ரியாந்தரபா ரியாந்தரபா ஓரியாந்தர சரபபா பரியாந்தரபா. அந்நிய பாஷை பேசுவோமாக, வாய் திறந்து அந்நிய பாஷை பேசுவோமாக. அவரை நாம் ஆராதிப்போம். ஓரியாந்தரபா பரியாந்தரபா ரபா ஓரியாந்திரி கிரியாந்தரபா பபா ரியாந்தரசே ஓரியாந்தரபா பரியாந்தரசே பரபரபரியாந்தா. ஓ அவரை ஆராதிப்போமாக. அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில காரியங்களை வைக்க பண்ணுகிறவர் அவரே. அவரை நாம் நோக்கி பார்ப்போமாக, அவரை நாம் நோக்கி பார்ப்போமாக. ஓ அவரே விடுதலை கொடுக்கிறவர், அவரே விடுதலை கொடுக்கிறவர். ஹalleluya. நன்றி நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உம் பிரசன்னத்துக்காக நன்றி ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எங்க வாழ்க்கையில ஆண்டவரை நீர் செய்ய நாங்கள் அப்பா வேண்டுகிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் மேலான காரியங்களை எங்களுக்காக செய்து முடிக்கிறவர் நீர் ஆண்டவரை. அப்பா மெய்யாகவே நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்களை போஷிக்கிறவர், எங்களை நடத்துகிறவர், நீர் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறீர். தொடர்ந்து மறுபகுதியை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானோர் தாமே தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாக நீர் ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்படியாக கூட இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் யாவரும் அமருவோம். இந்த வேளை கூட நம்முடைய காணிக்கை, நம்முடைய தசம பாகங்கள் மற்றும் திருப்பணி பொருத்தனைகளை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. காணிக்கைக்காக நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து உம்மை நாங்கள் ஆராதித்தோம். அதே போல் ஆண்டவரே, கரத்தில் வைத்திருக்கிற காணிக்கை, திருப்பணி பொருத்தனை மற்றும் தசம பாகங்களை கூட பாதபடியில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, கொடுக்குற ஒவ்வொரு கரங்களின் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்கள் கொஞ்சமாக கொடுத்தாலும் கூட அவங்க முழு இருதயத்தோடு உமக்கு கொடுக்கிறபடினால ஒன்றிலும் குறைவுபட்டு போகாதபடி அவங்களை நீர் ஆசீர்வதியும், வழி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட இந்த காணிக்கையாகப்பட்டது பிரயோஜனமாக இருக்கும்படியாக கூட இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, காணிக்கை கொடுத்துட்டு சில முக்கியமான அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். ஓகே, நீங்கள் பார்ப்பீங்க, பாஸ்டர் என்ன காணோம், யாரும் தேடினீங்களா? காணோம், என்ன வாரம் வாரம் காணுமே அப்படின்னு. பாஸ்டர் ஒரு நீ சர்ஜரி, முட்டி சர்ஜரி போயிருக்கிறாரு. போகிறாரில் போய் முடிஞ்சாச்சு. ஸோ அவர் முட்டி சின்ன ஒரு ஆப்ரேஷன், சின்ன காரியம் நடந்திருக்கு. ஸோ அதனால் அவர் ஒரு எம்சியில் இருக்கிறார். இந்த மாத கடைசி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் எம்சி கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் மேலே ஏறி வருகிற அளவுக்கு தூரமாக நடக்கிற அளவுக்கு இன்னும் ரிக்கவர் ஆகலை. ஸோ அதே வேலையில் உங்களுக்கு தெரியும், நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம், பாஸ்டரோட தங்கச்சி போன சண்டே அவங்க ரட்சிக்கப்படாதவங்க சிராஸில் இருந்தாங்க. ஸோ அவங்க மரிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் அவருக்கு கொஞ்சம் இதுதான். ஸோ போன மண்டே தான் அந்த ஃபினரல் சர்வீஸ். ஸோ இந்த வேலையை நாங்கள் குரூப்பில் போட்டோம். எங்களுக்காகவும் குடும்பத்துக்காக ஜெபித்தவங்களுக்கு நன்றி. ஸோ இந்த வேலை நம்ம அறிவிப்பை பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு எப்போது போல் பைபிள் ஸ்டடி இருக்கும் இந்த வாரம் புதன்கிழமை. அடுத்தது மென்ஸ் ஃபெலோஷிப், ஆண்கள் ஐக்கியத்தில் உள்ளவர்கள்.
தயவுசெய்து ஆராதனை முடிந்த பிறகு பிரதர் ரேமனை சந்திக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுக்கும் சில அறிவிப்புகள் இருக்குது. ஸோ நீங்களும் ஆராதனை முடிந்த பிறகு சீக்கிரமாக கீழே இங்கே வந்து உட்காந்துருங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்க முடியும். ஸோ அடுத்தது யூத் அண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த அறிவிப்பு இருக்கா? யூத்தோட கன்வென்ஷன். ஓகே, இது ஜெனரேஷ்னல் ஜீல்னாக்கா வைராக்கியம் உள்ள தலைமுறையை உருவாக்குவது. ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் ஐஎல்டியிலிருந்து வாலிபர்களுக்காக ஏற்பாடு படுத்தப்பட்டிருக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ். நீங்கள் ஆரம்பத்திலேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுத்தாங்க. பாசடி மோகன் வர வச்சு நல்ல ஒரு ஐக்கியம், அநேகர் போயிட்டு வந்தீங்க. அடுத்தது நம்மளுக்கு பெண்களுக்கு மத்தியில் ஐஐடியிலேருந்து ஒரு கான்ஃபரன்ஸ் செஞ்சோம். அது நம்ம சபையில் நடந்தது. அதே போல் தான் இது பெரிய அளவில் மலேசியாவில் இருக்கிற எல்லா அசம்பிளி ஆஃப் காடில் இருக்கிற வாலிபர்களுக்கு இது வைக்கப்படுகிற காரியங்கள். ஸோ நம்ம சபையில் இருக்கிற ஸ்டூடெண்ட் அண்ட் வாலிபர்கள் இருக்கிறீங்க, தயவுசெய்து உங்களோட பெயர்களை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து $20. சாப்பாடு லஞ்ச் வந்து உங்களுக்கு ப்ரொவைடர். ஸோ போய் கலந்து கொள்ளுங்கள். வைராக்கியம் உள்ளனாக்கா ஒரு வைப்ரனான ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலின் தலைமுறையை உருவாக்குறது. ஸோ இன்றைக்கி நம்மளோட வைப்ரன்ஸ் வேறு இடத்துல இருக்கலாம், ராங் பிளேஸில் நம்ம வைப்ரன் இருக்கலாம். இன்றைக்கி அதை நம்ம கனெக்ட் பண்ணி சரியான வைப்ரனுக்குள்ளே தேவனுக்குள்ளாக வைப்ரனாக வாழ்கிறது எப்படின்னு நமக்கு நல்ல பிரசங்கியார்கள் வருகிறார்கள், வந்து கலந்து கொள்ளுங்கள். அடுத்தது இன்றைக்கி ஃபண்ட்ரைசிங் இருக்கிறது. ஸோ இந்த ஃபண்ட்ரைசிங்கை முக்கியராஜா செல் குரூப் செய்கிறாங்க. ஸோ அவங்களுடைய முகாமுக்கு போகிறவர்கள் தேவையானவர்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காகவே இந்த ஃபண்ட்ரைசிங் ஏற்பாடு படுத்திருக்கிறபடினால நீங்கள் வாங்கி அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் வாலிபர்கள் ஐக்கியம் ஸ்டூடெண்ட் இருக்கலாம். அடுத்தது மற்ற செல் குரூப்பும் நீங்களும் ஃபண்ட்ரைசிங் செய்யலாம். எதுக்காகனா உங்கள் செல்லில் உள்ளவங்களோ இல்லை உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கோ நீட்ஸ் இருக்கும்ல, அவங்களோட முகாமுக்கு தேவையாக இருக்கும் பொழுது நீங்களும் அவங்கள சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து உதவி செய்யும்படியாகவும் மற்ற நேரத்தில் நீங்களும் ஃபண்ட்ரைசிங் எடுக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மற்றபடி நம்ம மத்தியில் வேறு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. ஸோ என்ன ஒரு அறிவிப்புனா, நாளைய தினம் காலையிலேயே நான் ஒரு வாரம் மிஷன் ட்ரிப் எங்கே இந்தியா இல்லை சரவாக். ஸோ சரவாக்கோட மிஷன் ட்ரிப்பு வந்து நாளைக்கு காலையில் 8:45 ஃப்ளைட்டு. ஸோ போயிட்டு நெக்ஸ்ட் சாட்டர்டே ஈவினிங் ஆகும் வர்றதுக்கு. 1 வீக்கு. இது ஏற்கனவே ஜனவரியிலே இது அசம்பிளி ஆஃப் காட்டில் நம்மளுடைய பாசஸுங்க மத்தியில் ஏற்பாடு படுத்திருக்கிற இது. கண்டிப்பாக இது வந்து ஹோட்டலில் தங்குறதோ இந்தியாவோட இது கொஞ்சம் மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சரவாக்கில் உலு கம்போங்கில் அப்படின்னா ஒராங்க அஸ்லி கம்போங் வச்சுக்கிங்களேன். ஸோ ரூமா பஞ்சாங்கில் தான் தங்குறது. ஸோ படுக்கையோ தலைவாணியெல்லாம் இல்லை, ஸ்லீப்பிங் பேக் தான் எடுத்து வர சொல்லியிருக்காங்க. குளிக்கிறதுக்கு பாத்ரூம் இல்லைன்னு நேற்று தான் ஜூம் மீட்டிங்கில் சொன்னாங்க. ஆற்றுல தான் குளிக்கணுன்னு இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு வாரம் இப்படி தான் நம்ம லைஃபு வந்து உண்மையான மிஷன் ட்ரிப் நினைக்கிறேன். ஸோ போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மிஷன் ட்ரிப் எப்படி இருந்ததுன்னு. ஸோ இந்த ட்ரிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். எனக்காகவும் நாங்கள் போகிற 14 பேருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஊழிய அனுபவமாக இருக்கும்படியாக. ஸோ இந்த வேலையில் நம்ம நேரத்தை தாமதிக்காதபடி நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் ரேமனை தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கரங்களை தட்டி நாம் அழைப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா. நல்ல ஒரு லாங் லீவ் முடிஞ்சு மறுபடியும் நம்ம தேவனோட ஆலயத்துக்கு முடிஞ்சு போன வாரம் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வாரம் எல்லோரும் வந்திருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தர் ரொம்ப நல்லவர்னு? அவருக்கு ஒரு பலத்தை கைத்தடி கொடுப்போமா? அவர் என்றைக்குமே நம்மளை விட்டு கொடுக்காதவர். அவருடைய அன்பு, அவருடைய பாசம், நல்ல தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும்
எப்போதும் ஒரு பாசிட்டிவ் மைண்டோட போய் இருப்போம். எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குதுன்ட்டு. நீங்கள் ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே பெருசாக தெரியும். ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து போகும்போது தேவன் நம்ம மத்தியில் இருப்பார். அல்லேலூயா. எல்லாரும் ஒவ்வொரு சூழ்நிலை நம்ம கடந்து போய்கிட்டு இருப்போம். ஆமென். இன்றைக்கி நான் உங்களோட எடுத்து பேசுகிற டைட்டில் என்னன்னா, ஃபைன் டியூன் யோர் லைஃப். ஆமென். கொஞ்சம் இப்போ நம்ம எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாம் கர்த்தருக்குள்ளே வளர்ந்துருக்கிறோம். நம்ம யாரும் புதுசு இல்லை. நம்ம யாரும் இப்போ நான் வந்து அடிஸ்தலத்திலிருந்து நான் உங்களை தோண்டி மேலே கொண்டு வரதுக்கு இல்லை, அவசியமே தேவையில்லை. ஹல்லேலூயா. எல்லாருமே பைபிள் படிக்கிறோம், எல்லாருமே ஆராதனை செய்கிறோம், எல்லாமே கர்த்தரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம் தானே? ஆமென். இந்த நாளில் கொஞ்சம் கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்திலையும் ஊழியத்திலையும், ஆமென், ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு இந்த நாளில் நம்ம வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, எல்லாரோட வாழ்க்கை கர்த்தர் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமென். இதைத்தான் என்னால் செய்ய முடியல. ஆமென். அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து கூகுளில் தட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. முதலாவது உங்களே நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் யூ கேலிப்ரேட் யோர் செல்ஃப். நீங்கள் உங்களோட இதயத்தை நீங்கள் கேலிப்ரேட் பண்ணணும். பெற்றோர்கள்லாம் பிள்ளைகளை கேலிப்ரேட் பண்ணுறாங்க தானே, ஏய் ஒழுங்காரு நீ அப்படின்னு. வளர்ந்துட்டாங்கன்னா அவங்கள யாரும் கேலிப்ரேட் பண்ண முடியாது. ஆராய்ச்சி பண்ணணும் அவங்கள. ஓகே, ரிசர்ச் பண்ணணும். ஒன்றாவது ஓகே, கொஞ்சம் ஒரு ஃபைன் டியூனிங் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நேரத்தை நீங்கள் உங்களோட இதயத்தை நீங்கள் கேலிப்ரேட் பண்ணணும். இரண்டாவது ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் போட்டிருக்கோம். நம்ம நேரத்தை ரீஅரேஞ்ச்மெண்ட் செய்யணும். நம்ம வீட்டிலையும் சரி, நம்ம வேலை இடத்துலையும் சரி. ஆமென். எல்லாரும் வேலை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, வேலை செய்கிறவங்க இருக்காங்க. என்ன, ஐ அம் த லாக். நான் போலன்னா கம்பெனியே ஓடாதுண்ணே. ஆமென். எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் சூழ்நிலைக்குள்ளேயே நம்ம போய்கிட்டு இருந்தோமா வாழ்க்கை புளிச்சு போன மாரி போயிடும். அல்லேலூயா. நம்ம தான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட் செய்யணும். ஒரு சேஞ்சஸ் வரணுன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் வரணுன்னா நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் செஞ்சால் தான் அந்த சேஞ்சஸ் வர முடியும். இன்னொரு போட்டிருக்கோம் ஃபைன் டியூனிங்ட்டு. நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யணும். நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செஞ்சால் தான் இந்த லைஃப் ஃபைன் டியூனிங்கில் நீங்கள் வர முடியும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் செய்யலைன்னா இன்றைக்கி நான் எப்போதும் போல தான் வந்தேன், நான் எப்போதும் போல தான் போவேன், அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா. அப்படியே தான் இருக்கும். லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எங்கேயோ நமக்கு தெரியாமல் லீக்கிங் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு வீட்டில் ஒரு ஆத்மாவில் ஒரு திருடு நடக்குதுன்னா, திருடன் வந்து அன்றைக்கி பப்ளிக் பண்ணி சொல்லிட்டு வரமாட்டான். நியூஸ் பேப்பரில் போட்டு இன்றைக்கி அவன் வீட்டில் திருட வர போகிறன்ட்டு வரமாட்டான். இன்றைக்கி நம்ம இதயத்துலேருந்து திருடப்பட்ட காரியங்களை வந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். என்னத்தெல்லாம் நான் விட்டேன், என்னத்தெல்லாம் நான் கர்த்தருக்குள்ளே செய்த காரியங்கள் எல்லாம் எங்கே திருடு போச்சு, யார் திருடிட்டு போனா, நான் ஏன் மறுபடியும் கனெக்ஷனுக்குள்ளே வர முடியல, ஏன் மறுபடியும் நான் ஆண்டவர்கிட்ட கனெக்ட் பண்ண முடியல. முதலாவது ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுறது தான் பெரிய வேலை. அதுதான் ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது இந்த சேஞ்சஸ் சொன்னால் உங்கள் லைஃப் வந்து ஒரு அழகான பூங்காவனமாக மாறக்கூடிய சான்ஸ் இருக்குது. அல்லேலூயா. நான் சான்ஸ் தான் சொல்கிறேன், சரிங்களா? நான் சான்ஸ் சொன்னால் உங்களுக்கு ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. ஆனால் இருக்க வைக்கிறது உங்கள் கரத்தில் தான் இருக்குது, உங்கள் கரத்தில் தான் இருக்குது. இதை நீங்கள் கிராப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்த நாளில் என் டைமிங்கை, என்னுடைய சூழ்நிலையை நான் கர்த்தருக்காக அட்ஜஸ்ட் பண்ண, எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. கர்த்தருக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம தேவன் பேசுகின்ற தேவன். ஆமென். நம்ம தேவன் பேசுகின்ற தேவன். ஒரு சில நேரத்தில் அது வாலிபராக இருக்கலாம், முதியோராக இருக்கலாம், திருமணம் ஆனவங்க எல்லாருக்கும், ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்கணும், ஏன் அது நடக்கணும் எனக்கு, அது எனக்கு மட்டும்தான் நடக்குது, மற்றவங்களாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், எந்த இடத்துல நான் வந்து கர்த்தரை தேடாமல் இருக்கிறேன்,
இந்த ஃபைனிங், இந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் செய்யலைன்னா, இந்த சேஞ்சஸை நீங்கள் செய்யலைன்னா, லைஃப்பில் நம்ம என்றைக்குமே பேலன்ஸாகவே இருக்க மாட்டோம். நம்ம லைஃப்பில் பேலன்சிங் இருக்கவே இருக்காது. இது இருந்தால் அது இல்லை, அது இருந்தால் அது இல்லை, இது போனால் அது இல்லை, அது போனால் இது போல், இப்படியே தான் நம்ம எப்போதும் என்னத்திக்கிட்டு இருப்போம், பின்னாத்திக்கிட்டு இருப்போம். பின்னாத்தி ஆண்டவரை தேடுறதே நம்ம மறந்துடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே கடந்து போகும்போது, ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது எவ்வளோலாம் பின்னாத்திரம் பார்த்துருக்கீங்களா? இங்கே போனால் எங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இப்படி சொல்கிறாங்க, என் கூட்டாளி இப்படி சொல்கிறான், வேலை காட்டில் ஆரம்பிக்கும் போது தான்லாம் ஓவர் டைம்லாம் கொடுக்குறான், இப்போ தான் கூப்பிட்றான், இப்போ தான் பிஸ்னஸ் வருது. எஸ், என்றைக்குமே கர்த்தருக்குள்ளே நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து காலை வைக்கிறீங்களோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டார்டிங் ட்ரபிள் நிச்சயமாக வரும். அந்த ட்ரபிளை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறது தான் பெரிய வேலை. அல்லேலூயா. இவ்வளோ நாள் நான் இங்கே தானே இருந்தேன், ஏன் மாறினுச்சு? அது நீங்கள் தான் கேட்கணும். என் லைஃப்பில் ஏன் இது மாறினுச்சு? நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் அதோட சத்தியம் வேதத்துக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா, ஆமென். சத்தியம் வேதத்துக்குள்ளே இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு 3 காரியம் தேவைப்படுது. நமக்குள்ளே இருக்கிறது 3 காரியம் தேவைப்படுகிறது முக்கியமாக. அல்லேலூயா. இதெல்லாம் நம்மளுடைய பலனற்ற காரியங்கள் தான். ஆனால் கர்த்தர் அந்த பலத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை நகரணும்னா வாக்கு தத்தம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம வாழ்க்கை நகர்றதுக்கு, நம்ம பிஸ்னஸ் நகர்றதுக்கு, நம்மளோட படிப்பு அழகாக இருக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கை அழகாக இருக்கிறது, நம்மளோட எதிர்காலம் அழகாக இருக்கிறதுக்கு வாக்கு தத்தம் ரொம்ப 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 முக்கியம். வாக்கு தத்தம் இல்லாத நம்ம வாழ்ந்தோமா, நம்ம வாழ்க்கை தத்தளிப்பு தான். இது வெரி ஷுவர் என்னால் சொல்ல முடியும். வாக்கு தத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே இருக்காது. ஆமென். நம்ம வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம படிப்போமா? எடுத்துக்கொள்வோம். ரெவலேஷன் 3:8. ஓகே, வெளிப்படுத்தல் விசேஷம் 3:8 நம்ம படிப்போம். படிக்கலாமா ஷர்வின்? ஆமென். கொஞ்ச நேரம். உன் கிரிகைகளை நான் அறிந்திருக்கிறேன். என் நிலைமையை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. என்னால் இந்த கேமுக்கு வர முடியாதுண்ணே, இந்த நிலைமையை கர்த்தர் தெரியும். கர்த்தருக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் கர்த்தருக்குள்ளே நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீங்க தெரியுங்களா, அதை தான் கர்த்தர் பார்ப்பார். நீங்கள் எடுத்து ஸ்டெப்பை வைக்கிறீங்களே, நான் என்னோட ட்ரையலை வைக்கிறேன். ஆமென். அந்த கிரியைகள், ஐ நோ யோர் டீட்ஸ், அந்த கிரியைகளை கர்த்தர் நீ எனக்காக ரியாக்ட் பண்ணுறியா? ஒரு காரியத்தை சபையில் ஒரு கூட்டம் இருக்குது, ரியாக்ட் பண்ணுறோமா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சந்தோஷம், மன மகிழ்ச்சி எங்கேருந்து வரணும்னா அது ஆலயத்திலேருந்து தான் வர முடியும். ஆலயத்திலேருந்து வருதுன்னா தேவனுடைய வார்த்தையிலேருந்து தான் வருது. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது படிப்போம். ஆமென். எனக்கு உண்மையிலே கொஞ்சம் பலம் தான் இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொஞ்சம் பலத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த கொஞ்சம் பலன்கள் தான் உண்மையாக இருக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு மாற்றம்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சால் போதும். உங்கள் லைஃப்பில் கர்த்தருக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சிங்கன்னா அதுதான் கர்த்தருடைய பலன். நமக்கு தெரியும் கொஞ்சம் பலம் தான் இருக்குது, ஆனால் அந்த பலத்தை சேர்க்கறது கர்த்தரால் ஒரு ஆள் தான் முடியும். ஆமென். எனக்கு பலன் இல்லை, சத்து இல்லை, என் உடம்புல சத்து இல்லை, இதை செய்கிறதுக்கு என் உடம்புல சத்தே இல்லை, ஆனால் அந்த சத்துவத்தை கொடுக்கறது தான் கர்த்தர். அல்லேலூயா. வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், பிஸ்னஸ் பண்ணுறவங்க தெரியும். வேலை செஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு பிஸ்னஸ் மேன் வேலை செய்கிறவங்க பார்த்தா, நீ செஞ்சாலும் செய்யாட்டியும் உனக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்துடும்ல. ஆமென். பிஸ்னஸ் மேனு, நான் செஞ்சாதான் எனக்கே வேலை. அல்லேலூயா. நான் இன்றைக்கி வேலைக்கு போனாதான் என்னுடைய வருமானம் இந்த மாதம் நிற்கும். அல்லேலூயா. அந்த கொஞ்சம் பலத்தில் தான் கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுக்குறாரு. அதுக்கு தான் இந்த நாளில் எனக்காக உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி
இந்த சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றி கர்த்தருக்குள்ளே கொஞ்சம் அலைன்மெண்ட் செய்வோம், ரீஅரேஞ்ச்மெண்ட் செய்வோம். அந்த ஃபைன் டியூன் தான் ரீஅரேஞ்ச்மெண்ட். உடனடியே இல்லை, உடனடியே முடியாது, அப்படி இல்லை. இவ்வளோ நாள் நம்ம இந்த காரியத்துக்கு முடியாதுன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. இந்த நாளில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமே, ரிசர்ச் பண்ணி பார்ப்போம். என் இதயத்தில் எங்கே என்னோட இதயத்தில் இந்த பிளாக் ரூம் எங்கே இருக்குது, அந்த டார்க்னஸ் எங்கே இருக்குது? அல்லேலூயா. போன வாரம் படிச்சிருந்தானே, போன வாரம் பிரசங்கம் கேட்டுதானே, எங்கே இருக்குது என்னோட டார்க்னஸ்ஸு? வெளிச்சத்தில் நிற்கிறேன். ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்நிலையில் நீங்கள் உட்காந்துருக்கலாம், ஏன்டா என்னோட இருதயம் இன்னும் இருளாகவே இருக்குது. ஆனால் வெளியில் நம்ம சிரிக்கலாம், பிரைஸ் தி லார்ட், எல்லாமே செய்ய முடியும். கம்பெனிக்கு போனால் நல்லபடியாக வேலை செய்ய முடியும், எல்லா இடத்துலையும் செய்ய முடியும், நல்லபடியாக இருக்க. ஆனால் உங்கள் இருதயத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டார்க் சேம்பருக்குள்ளே நீங்கள் இருக்குது, அது உங்களுக்கு தான் தெரியும். எப்போ நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம், எப்போ வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வர போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நாளில். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்கிறது. கர்த்தருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஃபைன் டியூனிங், என் லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு ஃபைன் டியூன் பண்ண போகிறோம்லாம் இன்றைக்கி. இந்த ஃபைன் டியூன் பண்ணனா கர்த்தர் வழி நடத்துவார். ஏன் இவ்வளோ நாள் நான் இருக்கணும் இப்படி, என் வாழ்க்கையில் நான் நல்ல ஒரு முடிவு எடுக்கணுமே, ஏன் இவ்வளோ நாளாச்சு நான் முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறேன்? இதோ மே மாதம் வந்துருச்சு, வரப்போகுது, கால் எடுத்து வைக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? மே மாதம் வரப்போகுது, பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். முடிஞ்சிச்சுடா இதோட. ஹல்லேலூயா. பரீட்சை எழுதுறவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்பா இந்த மாதத்தோட முடிஞ்சு பரீட்சை, மே மாதம் பிறந்துச்சா என் வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதோட படிப்பு பக்கமே போக மாட்டேன். ஆமென். அடுத்த மாதம் வரப்போட ரெவென்யூ இருக்க என் பிஸ்னஸில் மே மாதத்துக்காக காத்திருக்கலா. அந்த மே மாதம் வந்துச்சுன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம கேட்குறோம், நெக்ஸ்ட் இயர் நான் ஓவர்சீ போகிறேன். இந்த மே மாதம் வந்துச்சா ஆட்டோமேட்டிக்காக நான் எனக்கு எல்லா ஸ்பான்சரும் வந்துருச்சு, நான் காத்திருக்கிறேன், நான் ரெடியாக இருக்கேன். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம கேட்கும் போது. ஆமென். அந்த கொஞ்சம் ஃபைன் டியூனிங், அந்த கொஞ்சம் விலன் எனக்கும் உங்களுக்கும் இருக்குது. அந்த கொஞ்சம் விலன் தான். ரொம்ப விலன் இருந்தால் நம்ம அழகாக அந்த சேச்சை தூக்கி இருக்க மாட்டோம், ஸ்ட்ராங் மேன் மாரி. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அந்த பலத்தை கேட்கல, உன்னோட இருதய பலத்தை. நம்மளோட இருதயம் எங்கே இருக்குது இன்றைக்கி கர்த்தருக்குள்ளே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோமா, நம்ம ஆராய்ச்சி பார்க்குற நேரம். அல்லேலூயா. அதுக்கு தேவை முக்கியமான வார்த்தைகள். படிப்போம். என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். இதுக்கு இந்த திறந்த வாசல் வேணும்னா முதலாவது கர்த்தருடைய வார்த்தை வேணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வேணும். இந்த இருதயம் ரொம்ப ப்ரிப்பேரிங்காக வரணும். இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். இந்த மாதிரி அழகான ஒரு சிச்சுவேஷனில், அழகான ஒரு சூழ்நிலையில், அழகான ஒரு நாற்காலியில், அருமையான ஒரு இடத்துல ஏசியில் உட்காந்து நம்ம உட்காந்துருக்கோன்னா கர்த்தருடைய வார்த்தை தான். எல்லா டயர்டும் காலையில் இருந்து ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்வு இருக்க சொன்னார். அந்த ஓய்வு நாளையும் நம்மளோட உடலை கஷ்டப்படுத்தி இங்கே உட்காந்துருந்தோம். அந்த சூழ்நிலை எப்படி தான் இருக்கும்? தூக்கம்தான் வரும். ஆமென். நம்மளோட ஆவி, நம்மளோட ஆத்துமா, நம்ம சரீரத்தை நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு வரணும். சண்டே 5 மணிக்கு நான் ஆராதனையில் உட்காந்துருக்கும் போது கம்பீரமாக உட்காந்துருக்கணும். அந்த வார்த்தை என்கிட்ட பேசணும். அந்த சந்தோஷத்தோடு, அந்த மன மகிழ்ச்சியோடு நீங்கள் வந்தீங்கன்னா, மனுஷனை பார்க்காம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு வந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த உற்சாகத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இல்லாட்டின்னா நமக்கு டயர்ட் தான், எக்ஸாட் ஆயிரும் அப்படியே. ஏன்னா நீங்களும் உழைக்கிறவங்களாச்சே, ஆமென், வேலை செய்கிறவங்களாச்சே. இல்லை ரீமன், நான் வேலைக்கு போனால் தான் முடியும், சண்டே கூட நான் வேலைக்கு தான் போகணும். இதை தான் நம்ம ஃபைன் டியூன் பண்ணணும். இதை நம்ம ஃபைன் டியூன் பண்ணலைன்னா நம்ம லைஃப் ஸ்டைலு இப்படியே தான் இருக்கும். இதுதான் நம்ம லைஃப் ஸ்டைலு. அடித்தேன் பிடிச்சேன் ஆலயத்துக்குள்ளே 5 மணிக்கு உட்காரணும்ல, இல்லாட்டினா கஷ்டமாயிரும், போகணும் சொல்லிட்டு உட்காந்துருப்போம். ஹல்லேலூயா. அது இல்லை. இந்த லைஃப் ஸ்டைலை மாற்றினா நீங்கள் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் கர்த்தருக்குள்ளே. ஹல்லேலூயா. இல்லாட்டினா வேலை தான், ஃபார் எவர் வேலை தான். ஆமென். அதனால தான் ஒரு செட்டிங் செய்யணும், ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம செய்யணும். இன்றைக்கி நம்ம அந்த ப்ரிப்பரேஷனை செய்தால் தான் நாளைக்கு நம்ம மகிழ்ச்சியாக அந்த நாள் ஆரம்பிக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க நாளைக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னுட்டு? ஆமென். எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் இருக்கணும், எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கும். நாளைக்கு எழுந்திரிச்சோன்னு ஒரு மன மகிழ்ச்சியோடு கர்த்தருக்குள்ளே போக போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு 3 குவாலிட்டிஸ் வேணும்.
ஓகே, அந்த 3 குவாலிட்டிஸ் பார்ப்போமா? என்ன அந்த 3 குவாலிட்டிஸு? ஒன்றாவது, முகம் சுளிக்காமல். எங்க ப்ரொஜெக்ட் தக்கண்ணா? ஒன்றாவது, முகம் சுளிக்காமல். முகம் சுளிக்காமல் இருக்கிறது தான் முதல் காரியம். இந்த குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். இந்தா இப்படி தூக்கி போடுறவங்க எப்படி இருக்கும்? இப்போ உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர், என்னது? ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒன்றுமே இருந்திருக்காது. ஆனால் என்னடா இது, இந்த மாதிரி என்னன்னு கேட்குறது போயிட்டு இமிக்ரேஷனில் பேசி பாருங்க. டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு, நாளைக்கு லண்டனுக்கு பறக்க போகிற டிக்கெட்டை வாங்கிட்டு இமிக்ரேஷனில் போய் பேசி பாருங்க. அப்பா யுமா, அப்புறம் இருக்கு நமக்கு இன்கொயரி. அல்லேலூயா. முகம் சுளிக்காமல் கர்த்தரோட ஆலயத்திலையும் கர்த்தருடைய ஊழியத்திலையும் நம்ம செய்யும் போது கர்த்தர் அதோடைய பிரதிபலத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. இந்த குவாலிட்டிஸ் தான் வேணும். முகம் சுளிக்காமல். இப்போ என்னால் முடியாது அப்படி இல்லை. கர்த்தர் அது முகம் சுளிக்காமல், முறுமுறுக்காமல். இங்கே ஆரம்பித்து வீடுக்கு போகிற வரைக்கும் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? ஃப்யூச்சரே கண்ணுக்கு தெரியாது. அல்லேலூயா. இந்த முறுமுறுப்போடையே தான் வாழுவாங்க. இந்த முறுமுறுப்போட வந்தோம்னா எல்லாமே மறந்துடுவோம். வீட்டில் உள்ள வேலையை மறந்துடுவோம், பிரசங்கம் மறந்துடுவோம், பக்ஸ்மேன் பாட்டை மறந்துடுவோம். ஒன்று தான், முறுமுறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னோட இருக்கிறீங்களா? ஆமென். முகம் சுளிக்காமல் இருக்கணும். முகம் சுளிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் பிறக்கும் போது இப்படி தானே நான் பேசினேன், அப்படி தான் பேசுவேன், எரிஞ்சு விழுந்துக்கிட்டே தான் பேசுவோன்னா இதை நம்ம மாற்றணும். அல்லேலூயா. அந்த டாக் சேம்பரில் இருக்கமா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய முடியுமா? நீங்கள் தான் கேட்டு பார்க்கணும். ஆமென். முழு மனதோடு செய்கிறது தான் பெரிய விஷயம். ஆமென். பரவாயில்ல. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் முழு மனதோடு வந்திருக்கீங்களே, அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். முறுமுறுக்காமல், முகம் சுளிக்காமல், முழு மனதோடு நம்ம கர்த்தருக்குள்ள செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியம் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. 3 காரியத்தை ஜெனரலாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 காரியம் முடிந்த பிற்பாடு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நம்ம பார்ப்போம். நம்மளோட குவாலிட்டியான நேரத்தை நம்ம எங்கே செலவிடுறோம், ஏன் என்னால் இப்படி இருக்கிறேன். ஓகே. ஒன்றாவது, எந்த அரண் எனக்குள்ளே உடஞ்சி கிடக்குது, இதை நான் ரீபில்ட் பண்ணணும், நான் மறுபடியும் இந்த டியூனிங்கை நான் செய்யணும். ஒன்றாவது நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. ஒன்றாவது, என்னுடைய ஜெப அறை. ஆமென். அல்லேலூயா. என்னோட ஜெப அறை எங்கே இருக்குது? என்னோட ஜெப அறை எங்கே இருக்குது? இன்ஸ்டாகிராமில் இருக்கா? இதெல்லாம் ஓவராக பார்த்து, இதெல்லாம் ஓவராக செய்யறவங்க நான் சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஓவராக செஞ்சோமா ஜெபம் பண்ண முடியாது, தூக்கம் தான் வரும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2-3 ஆகுதுன்னா வாழ்க்கை எங்கேயோ செங்கேட்டாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமென். டே அண்ட் நைட்டு எங்கேயோ நம்ம இதிலேயே கண்டினியூவாக நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோமா, நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜி எங்கே வளர்ந்துருக்குன்னா, இன்றைக்கி பாருங்கள் நம்ம மீடியாவை, இன்றைக்கி நம்ம பேசுகிறது நம்ம லைஃப்பை வேறு இங்கே தெரிகிறோம். நான் பெரிய ஸ்டேடியமில் கூட இல்லை. ஆனால் ஜெனரேஷன் மாறுது, ஜெனரேஷன் கேட்குறாங்க. அல்லேலூயா. ஜெனரேஷன் மாற்றத்தை கொண்டு வராங்க. ஆனால் நம்மளோட ஜெப வாழ்க்கையில் நம்ம ஏன் இன்னும் மாறாமல் இருக்கிறோம்? அதுதான். இந்த வால் எனக்கு உடஞ்சி இருக்குதா, இந்த அரண் நான் கட்டி இருக்கிறேன்னா, இந்த அரனை யாரும் என்கிட்ட திருடிட்டாங்களா? என்னோட ஜெப நேரத்தை ஏன் முன்னெல்லாம் ஜெபிச்சேன் நான், ஏன் இப்போ ஏன் ஜெபிக்க மாட்டேறேன்? ஜெபிக்கிறவங்களுக்கு இன்னும் தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரோட பலத்தை கைத்தட்டி கொடுப்போமா? அஸ்திவாரமே ஜெபம்தான். அஸ்திவாரமே ஜெபம்தான். உங்க சுண்டு விரல், உங்க நுனியில ஜெபம் வந்துருச்சு, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள நம்ம வரமா? ஜெப கூட்டங்கள்,
உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. ஆமாம் தானே? எத்தனை பேர் கை தூக்குங்க? நம்மளோட ஜப கூட்டம் வந்து கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். நம்ம ஜப கூட்டம் நம்மளுடைய ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. ஜூம் மீட்டிங்லாம் இருக்குதே, ஃபிங்கர் டிப்ஸில் தட்டினா நீங்கள் ஜூம் மீட்டிங்குள்ளே வருவீங்க. ஆனால் ஏன் நம்மளால் இதுக்குள்ளே கமிட் பண்ண முடியல? இந்த கமிட்மெண்ட் என்குள்ளே வரையில, ஏன் வர மாட்டுது? am I சண்டே கிறிஸ்டியன்? நான் சண்டே கிறிஸ்டியனாகவே இருந்துக்கிறேன்னா அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல லீக்கிங் போய்கிட்டே தான் இருக்கும். அந்த லீக்கிங் ட்ரை ஆஃப் பண்ணி ஜேம் ஆகி லைஃபே கரப்டட் அவங்க டாப்பல் ஆகும்போது தான் தெரியும், ஆலாமா நான் பிரேக் வைக்க வேண்டிய இடத்துல நான் பிரேக் வைக்கல. ஆமென். நம்ம ஓவர் யூசேஜாக இருக்கக்கூடாது எந்த சோஷியல் மீடியாவில். அல்லேலூயா. அது கிறிஸ்டியன் லைஃப்பை கொண்டு போயிட்டு பெரிய என்ன என்னது பெரிய ஒரு குழியில் விட்டுரும். ஓவர் யூசேஜ் சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஓவர் யூசேஜராக இருந்தேன்னா அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு நான் மீடியா பாய்க்கக்கூடாதுன்னு நான் அதை சொல்ல கிடையாது. எவ்வளையோ பேர் இப்போ மீடியா மூலிமா ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் மீடியாவை பார்த்து சர்ச்சுக்கு அப்சன்ட் போடுற ஆள் தான் நான் சொல்கிறேன். மீடியாவை பார்த்து எந்த மீட்டிங்லையும் கலந்தக்கூடாத ஜனங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் செய்துக்கிட்டே இருந்தோமா நம்மளோட ஜெபத்தில் நம்ம ஜெபமே இருக்காது. நம்ம குடும்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம பர்சனல் ஜெபம் இல்லாத போயிடும். அல்லேலூயா. இது எங்கிட்ட இருந்து போயிருச்சா? அதை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஆமென். முதல் காரியம், நம்ம வாழ்க்கையை கட்டுவதுக்கு உங்களுடைய முதலாவது அவர்களுடைய பர்சனல் ஜெபத்தை சொல்கிறேன். ஆமென். ஒன்றாவது, நம்ம ஜெப அறையை நம்ம கட்ட வேண்டிய, என்ன நடந்தாலும் சரி. நான் எப்போதும் படிக்கிறப்ப இந்த தானியேல் படிக்கும் போது என்ன நடந்தாலும் சரி இதோட ஆன்சர் வந்து இவர் தான். நீ என்ன சொன்னாலும் சரி என் ஆண்டவரை நோக்கி பார்த்து நான் ஜெபிப்பேன். தானியேல் 6:10 படிப்போம். தடை போட்டாலும் சரி நான் ஜெபிப்பேன். யாரு சொன்னாலும் சரி நான் என் ஜெபத்தை விட மாட்டேன். இதுதான் அதோட ஆன்சர். தாவீது வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஜெபத்தில் நம்ம ஆரோக்கியமாக இருந்தோமா கர்த்தர் நமக்காக நிற்பார். அவருடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும், நம்ம குடும்பத்தில் பார்க்க முடியும். படிப்போமா? தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது. ஆமென். எந்த பத்திரத்துக்கு? ஜெபிக்க கூடாது என்ற பத்திரம். இது வந்து அவங்களுக்காக தானியேலை பிடிக்கிறதுக்காக போட்ட கண்ணி. ஆனால் தானியேல் என்ன செஞ்சாரு? படிப்போம். அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் ஆமென், தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க ஆமென், அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். தினம் 3 வேளை ஜெபித்துக்கிட்டே இருந்தார் தானியேல். உங்களுக்கு தெரியும், தானியேல் தூக்கி சங்கை கவிக்குள்ளே போடும்போது அந்த ராஜாவை வந்து சொல்லிட்டு போனார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்ப வைக்க வல்லவராக இருக்காரு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் இடைவிடாத ஆராதிக்கிறீங்கன்னா எந்த கெவியில் நீங்கள் போட்டாலும், எப்படியாப்பட்ட கண்ணியில் நம்ம இருந்தாலும் கர்த்தர் அங்கேருந்து நம்ம நகர்த்தி அழகாக கொண்டு வந்துடுவார். அதுதான் நம்ம ஆண்டவர். அவர் வித்தியாசமானவர். அவரை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவர் வித்தியாசமானவர். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மளை அழகா எல்லாருடைய கண்களுக்கு தெரியாமல் ஒன்று அழகாக கூட்டிகிட்டு வந்து அழகான இடத்துல அவன் குடும்பத்தோடு சேர்த்துருவார் ஆண்டவர். 3 வேளை விடாத ஜெபித்தார். ஆனால் ராஜாவுக்கு தெரியும், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்ப வைப்பாருன்னு. தானியேலுக்கு செஞ்ச தேவன் தான் நம்ம தேவன். தானியேல் செய்தவர் நமக்கு செய்வார் தானே. தானியேலோட தேவன் தான் நம்ம தேவன். நம்ம குறுகி நம்ம சிந்திச்சோமா நம்ம இந்த சிச்சுவேஷனை நம்ம தாண்ட மாட்டோம். இன்னைக்கு என் வாழ்க்கை ப்ரேயர் லைஃப் சரியா இருக்குதா?
நேரம் இல்லை இதுன்னு சொன்னால் நீங்கள் தான் கண்டுபிடிச்சாகணும். ஆமென். ஒன்றாவது அரண் நம்மளோட ஜெப வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்த வேண்டும். ஆமென். இரண்டாவது காரியம் என்னுடைய ஆராதனை. நான் ஆராதிக்கிறேனா? ஆராதிக்கிற நேரத்தை நான் கொடுத்துருக்கிறேனா? நம்ம ஆராதிக்கிறோமா? உங்களோட பர்சனலுக்கு நீங்கள் ஆராதனை செய்கிறீங்களா? ஆராதித்தால் தான் தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும், தேவனுடைய அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும். இதை யாரும் நம்ம மத்தியிலும் திருடிட்டாங்களா? நான் முன்னெல்லாம் ஆராதனை செஞ்சேன், என்னோட பர்சனலாக நான் ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரை கொடுத்து துதித்துக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரை கொடுத்து நான் மகிமைப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் எங்கே இருக்கிறேன்? நான் ஆராதனை செய்கிறேனா? நான் ஆராதிக்கிறேனா? ஆமென். ஆராதிக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஆராதனை செய்யாமல் போயிருக்கலாம், துதிக்காமல் போயிருக்கலாம். ஆமென். அதை நம்ம துதிக்க ஆரம்பிக்கணும். துதிக்க ஆரம்பிக்கும் போது தான் அது நமக்கு சுகத்தை தரும், அது நமக்கு பலத்தை தரும். ஆராதனை. அல்லேலூயா. நீங்களும் நானும் வேண்டுவதுக்கு காட்டிலும் மேலாக ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. வசனத்தோடு ஆராதனையோடு பேசுகிற தேவன் நம்மளுடைய தேவன். அப்படியாப்பட்ட தேவனை நம்ம ஆராதனை செய்கிறோம், அப்படியாப்பட்ட தேவனை நம்ம உயர்த்துறோம், ஆராதிக்கிறோமா இந்த நாளில்? இதை யார் என்கிட்ட இருந்து திருடினா? என் நண்பர்கள் திருடினார்களா? இல்லை என்னோட சோஷியல் மீடியா திருடினுச்சா? இல்லை என்னோட வேலை தான் திருடினுச்சா அந்த ஆராதனையை? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய சிச்சுவேஷனில் உட்காந்து நான் ஒன்றுமே செய்ய முடியல, ஒரு டீப் சாம்குள்ளே அப்படியே உட்காந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் ஒரு சில பேர் வந்து வீட்டில் இருப்பாங்க, அப்படியே வேற உலகத்தில் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் அவங்களுக்கு தெரியாது, அப்படியே வாழ்க்கையே போச்சுன்ட்டு. ஆமென். எல்லாத்துலேயும் சரியாக இருப்பாங்க, ஆனால் வீட்டில் அப்படியே ஒரு மாதிரி என்ன பேசுகிறோம் அப்படியே அவங்க ஜாம் ஆகி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோமா? அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அல்லேலூயா. இதை இன்னைக்கு இந்த நாளில் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோமா, நீங்கள் நான் நினைக்கிற காரியம் கர்த்தர் செய்ய மாட்டார், அதை காட்டிலும் மேலான காரியம் செய்வார். ஆமென். ஆமென். கர்த்தர் செய்வார். நம்ம தேவன் எனக்காக செய்ய வந்தவர், என் குடும்பத்தை உயர்த்த வந்தவர், என் சபையை உயர்த்த வந்தவர். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ருசிச்சவங்களுக்கு தெரியும், அவங்களை ஆராதனை செய்தவர்கள் தெரியும். ஆமென். இதை யாரும் என்கிட்ட திருடிட்டாங்களா? திருடு போச்சா? என்கிட்ட இருந்து திருடு போயிருச்சா? அது என்கிட்ட இருந்து இது காணா போச்சா? என்கிட்ட இருந்து இது மறைஞ்சிருச்சா? ஹல்லேலூயா. இதை நம்ம இந்த நாளில் ஆராய்ஞ்சு பார்க்கணும், இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணலைன்னா நம்மளோட வாழ்க்கை எப்போதும் போல நகர்ந்து கொண்டே தான் இருக்கும். கண் போன போக்கிலே கால் போகலாம், கால் போன போக்கிலே மனமும் போகும். ஆமென். ஆனால் தேவன் அது மேலே போக வைக்கிற தேவன் நம்ம தேவன் இல்லை. தேவனுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து எஜிப்ட்லேருந்து கூட்டிட்டு காலாந்தேசத்துக்குள்ள வழி நடத்த போகிறாரு. ஆனால் தேவனுக்கு தெரியும் அங்கே முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு செங்கடல் இருக்குன்ட்டு. அவர் தானே கூட்டிகிட்டு வந்தார், அவருக்கு தெரியாது இங்கே ஒரு பெரிய ஒரு செங்கடல் இருக்குன்ட்டு. அதே போல தான் இருக்கும் உங்கள் சிச்சுவேஷனும். இதுக்கு வழியே இல்லையா? வழி இல்லாத இடத்துல தேவன் வழியை திறந்து கொடுப்பவர் தான். ஆமென். கர்த்தர் பலத்தை கைத்தட்டி கொடுப்போமா? ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இதே சிச்சுவேஷன் தான் நம்மளுடைய பவுலும் சீலாசும் செஞ்சது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க, கட்டி வச்சாங்கன்னு சொன்னீங்கன்னா அவரை வித்தியாசமாக கட்டி வச்சுருந்தாங்க. அவங்கள கட்டி இந்த காலையும் சேர்த்து கட்டிட்டாங்க தெரியுங்களா? இந்த காலையும் சேர்த்து கட்டிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்க? இப்படி தான் நம்ம வாழ்க்கை ஒரு சில நேரத்தில் சிறையிருப்பில் இருக்கலாம். நான் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேன், எப்படின்னு இவங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல, எனக்கு இது புரியல, எனக்கு இதுக்கு தெரியல, ஏன் இந்த சிறைக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன், ஏன் இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கேன், ஏன்டா என் வாழ்க்கை இந்த ஜெயிலுக்குள்ளே மாட்டிக்கிச்சு, இவங்கிட்ட போய் நான் காலை வச்சேன் பாரு. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம மாட்டியிருக்கலாம், ஏதோ தெரியாத இடத்துல நம்ம காலை வச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீங்கள் ஆராதனை செய்தீங்களா,
கர்த்தர் அதையும் உடைச்சி போடுவார். ஹல்லேலூயா. எல்லா சிச்சுவேஷன் ஆண்டவர் உடைப்பார். இந்த வசனத்தை நம்ம படிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16வது அதிகாரம் 25 26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். படிங்க. தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ஆமென். ஹல்லேலூயா. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. ஆமென். எல்லாருடைய கட்டுகளும் கலற்று போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியம் செய்தார் பார்த்தீங்களா? உங்களை நடுஜாமத்தில் நான் ஜெபிக்க சொல்ல, உங்களை ஆராதனை செய்ய சொல்ல, எப்போதும் நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருந்ததை நான் ஏன் விட்டேன்றது தான் கேட்குறேன். ஹல்லேலூயா. விட்டுருக்கலாம், மறந்துருக்கலாம். ஒரு ஒரு காரியம், ஒரு சிச்சுவேஷன் வந்த பிற்பாடு அது அப்படியே நம்மளை விட்டு நகர்ந்து போயிருக்கும். நம்மளுடைய ஆராதனை, நம்ம வாழ்க்கையோட ஆராதனை, கர்த்தருக்குள்ளே துதித்து இந்த காரியங்கள் அப்படியே நம்மளை விட்டு நகர்ந்து போயிருக்கலாம், மறந்துருப்போம். ஆனால் துதிச்சா எந்த கட்டியும் ஆண்டவர் உடைப்பார். ஹல்லேலூயா. எந்த கட்டியும் ஆண்டவர் உடைப்பார். கட்டுகளை அவுக்கிறது தான் நம்ம தேவன். ஹல்லேலூயா. நான் இதில் கட்டப்பட்டிருக்கேன், இதில் மாட்டிக்கிட்டேன், இவ்வளோ பெரிய வலையில் நான் சிக்கிக்கிட்டேன். இந்த வலையிலேருந்து யார் என்னை மீட்டு எடுப்பான்னு நம்ம அந்த நாளில் நீங்கள் மறுபடியும் ஒரு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு மறுபடியும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் அந்த நேரத்தை கொண்டு வந்து, உங்கள் நேரத்தை நீங்கள் தான் பிளான் பண்ணணும். ஆமென். என் நேரத்தை நான் தான் பிளான் பண்ணணும். இந்த பிளானிங் நம்ம விட்டோமா வீட்டிலையும் நேரம் இருக்காது, சபையிலையும் நேரம் இருக்காது. அதுதான் அதோட ஆன்சரு. நம்ம எது கேட்டாலும் வீட்டில் நேரம் இல்லாட்டினா வீடு இருள் அடைஞ்சாப்பில் போயிடும். ஆமென். நம்ம வீட்டில் ஒழுங்காக தொடச்சி அழகாக செய்யலைன்னா, சின்ன ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்போதும் ஒரு சில பேர் செய்வீங்க, ஒரு சில பேர் ஃபெஸ்டிவல் வந்தால் தான் செய்வோம். அவங்க வீட்டில் போயிட்டு அவங்களோட ஃபேனை பார்த்தா தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. ஓகே. இது ஒரு சின்ன ஒரு நினைவு மூட்டல் தான். ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ஃபேனை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்க மாதம் துடைக்கிறாங்களா இல்லை வருஷம் கணக்கில் துடைக்கிறாங்களான்ட்டு. இவங்க தொடச்சதே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு தெரியும். வீட்டில் நேரம் இல்லாட்டினா வீடு அசிங்கமாயிரும். நம்மளோட இருதயத்துக்கு நேரத்தை கொடுக்கலன்னா, நம்ம ஆராதனைக்கு நம்ம நேரத்தை கொடுக்கலன்னா, நம்மளோட சொந்த பர்சனாலிட்டியே டார்க் சேம்பருக்குள்ளே உட்காந்துரும். பார்த்தீங்களா? ஒரு இருட்டு அறைக்குள்ளே உட்காந்துரும். எவ்வளோ தான் ட்ரெஸ் பண்ணாலும் அந்த இருட்டு அறைக்குள்ளேயே இருப்போம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் செய்யலைன்னா, நீங்களும் நான் செய்யலைன்னா, அந்த இருட்டு அறைக்குள்ளே தான் நம்ம உட்காந்துருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. துதிப்போம். எந்த கட்டுகளையும் ஆண்டவர் உடைப்பார். பவுலும் சீலாசையும் கட்டின விதம், அவங்க பெரிய ஒரு ஸ்மக்லர் இல்லை, பெரிய ஒரு கொலைக்காரவங்க இல்லை, பெரிய ஒரு ஐஜாக்காரவங்க இல்லை. தேவனோட ஊழியத்தை செய்தவர்களுக்கு காலையும் கட்டினாங்க, கையையும் கட்டி சிறைக்குள்ளே உட்கார வச்சாங்க. துதிச்சதுனால அந்த சிறையிருப்ப ஆண்டவர் உடைச்சாரு. ஹல்லேலூயா. தேவன் இந்த ஊமையை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நம்ம யாரும் சிறைக்குள்ளே இங்கே உட்காந்துருக்கல, ஆனால் எதுலேயோ ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோம் தேவனை துதிக்க முடியாமல். ஆமென். என்னோட இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு தேவனை நான் மனசார துதிக்க முடியல. முன்ன நான் துதிச்ச மாரி, நான் முன்ன ஊழியம் செஞ்ச மாரி ஏன் என்னால் இப்போ செய்ய முடியல? எங்கே போச்சு அந்த ஆரவாரம், அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த துடிப்பு, தேவனை துதிச்சது எங்கே போச்சு? நம்ம கேட்டு பார்க்கணும். ஹல்லேலூயா. இதனை எல்லாத்துக்கும் ஒரு நினைவு மூட்டதாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இது முக்கியமான காரியங்க. இந்த 3 காரியம் இதுதான் நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையை நகர்ந்து செல்ல வைக்கும். வாக்குத்தத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியம். இந்த வாக்கு தத்தத்தை நம்மளை மைண்ட்லேருந்து எடுக்கிறது ஓவர் யூசேஜ் தான்.
ஓவர் திங்க் ஸ்பாயில் யோர் ஹாப்பினஸ். நம்ம ஓவராக திங்க் பண்ணோமா நம்மளோட ஹாப்பினஸ் அதை எடுத்துகிட்டு போயிடும். இது நடந்துருமா, அது நடந்துருமா, இது சொல்லிடுவாங்களா, அது சொல்லுவாங்களா, இதை சொல்லுவாங்களா, இதை செய்வாங்களா, இப்படி நம்ம யோசிச்சுன்னு வச்சுங்களேன். இங்கே நான் போயிட்டுனா அந்த பிஸ்னஸ் போயிடுமா, அது போயிடுமா, இது போயிடுமா, இது வந்துடுமா, அது போதுமா, அது இருக்குமா, நம்ம ஓவராக திங்க் பண்ண வச்சுங்களேன், அன்னைக்கு அந்த நாள் சந்தோஷமாகவே இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. காலையில் ஏஞ்சொன்ன என்னுடைய கர்த்தர் என்னை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன்னு. பவுலும் சீலாஸுக்கும் தெரியும் நான் நம்ம என்ன செய்கிறேன்ட்டு. இந்த நீங்கள் இந்த பகுதி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அழகாக அங்கே இருந்த காவலாளி கூட தெரியாமல் அழகாக கூட்டி போயிட்டார் ஆண்டவர் வெளியில். ஆமென். அப்படியாப்பட்ட தேவன் அவ்வளோ அழகாக உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் இந்த கட்டுகளை ஒட்டைக்கிறதுக்கு. இது சாப கட்டாக இருக்கலாம், இல்லை குடும்ப கட்டாக இருக்கலாம், இது பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாம் எது வேணுமோ இருக்கலாம், எனக்கு தெரிய வேணாம். ஆனால் என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும் நீங்களும் நானும் எந்த சூழ்நிலை நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கிறோன்ட்டு. இன்னைக்கு அந்த ஃபைன் டியூன் நம்ம மறுபடியும் நம்ம வாழ்க்கையை ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சோமா கர்த்தர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த அற்புதமும் அடையாளமும் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இல்லாட்டினா எப்போதும் போல் வந்தோம், எப்போதும் போல் போடும், எப்போதும் போல் தான் இருக்கிறோம். இப்படியாப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கும். போனேன் சர்ச்சுக்கு போனால என்ன பேசுனாங்க, போயிட்டு வந்தால் சரியில்லை, என்ன பேசுனா என்ன, ஏது பேசுனா என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற நீ, சர்ச்சுக்கு வந்தால் போதும், கூப்பிட்டா நான் வந்தேன், உட்காந்துருந்தேன், இப்போ போகிறேன் வாங்க அப்படின்னு தான் சொல்கிறவங்க. அல்லேலூயா. தேவன் இதயத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்றைக்கி நானும் நீங்கள் முகத்தை தான் பார்க்க முடியும். என்னோட தேவன் என்னோட உள்ளத்தையும் பார்க்குறாரு, உங்களோட உள்ளத்தையும் பார்க்குறாரு. ஆமென். அதான் ஆண்டவர். எந்த கட்டாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, தேவன் அந்த சூழ்நிலையை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. நாளைக்கு இது நடக்கும், தேவன் இந்த அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நம்ம விடாமல் ஆராதனை செய்கிறோம் தெரியுங்களா, கர்த்தர் கதவை உடைச்சி போடுவார், எனக்காக பரிந்து பேசுவார். அப்படியாப்பட்ட தேவன் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் என்னை இப்படி தான் வழி நடத்தினார். எனக்கு செஞ்ச அற்புதம் உங்களுக்கு செய்ய மாட்டார். ஆமென். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் அழகாக என்னை கொண்டு வந்தார். என் வாழ்க்கை நகர்ந்து போதுன்னா நம்மளோட வாக்கு தத்துவம், முகம் சுளிக்காமல் முழு மனதோடு முறுமுறுக்காமல் கர்த்தருக்குள்ளே செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம குடும்பத்தை வழி நடத்துவார், நம்ம சபையை வழி நடத்துவார், நம்மளோட எதிர்காலத்தில் நம்ம அற்புத அடையாளத்தோடு வழி நடத்துவார். ஆமென். இதுக்கு ரொம்ப முக்கியம் மூன்றாவது காரியம் குடும்ப ஜெபம். ஆமென். இந்த குடும்ப ஜெபத்தை நீங்கள் யாருக்கிட்ட நம்ம விட்டோம்? அல்லேலூயா. இந்த குடும்ப ஐக்கியம் எங்க காணா போச்சு? நம்ம குடும்பத்தோடு ஜெபித்து எவ்வளோ நாள் ஆச்சு? எங்கெங்க போச்சு? கேட்கலாம், கேட்டு பார்க்கலாம். ஆனால் செய்கிறவங்க தொடர்ந்து செய்யுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. ஜெபம் தான் ஜெயம் தரும், குடும்பம் தான் நமக்கு பலன். இன்றைக்கி குடும்பத்தோடு சந்தோஷத்தோடு ஆலயத்துக்குள்ளே வரும்போது தான் ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி நமக்குள்ளே வரும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இந்த குடும்ப ஜெபத்தில் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம இருக்கணும். நம்ம செட் பண்ணணும் நம்ம வாழ்க்கையை. இல்லைல்ல அவர் வேலைக்கு போனார்னா வருவார், எத்தனை மணிக்கு தெரியாது. இவங்க எப்போது கிச்சனுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. என் பிள்ளை எப்படியே ரூம்புக்குள்ளேயே தான் இருக்கும், அது படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிள்ளைங்க அந்த பிள்ளை டியூஷனுக்கு போனால் அது எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. அப்போ எங்கே போச்சு குடும்ப ஜெபம்? வேலைல. ஆமென். எல்லாரும் வேலை செய்யணும், இது கர்த்தருடைய கட்டளை. ஆமென். அந்த குடும்ப ஜெபம் எங்கே போச்சு? தேவனோட ஐக்கியம் செய்கிறது எங்கே போச்சு? ப்ரேயர் வால், வர்ஷிப் வால், ஃபேமிலி ப்ரேயர், இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கையை நகர்ந்து கொண்டு போகிறதுக்கு. இந்த சிச்சுவேஷனை தான் நீங்கள் மேற்கொண்டு ஆகணும், நீங்களும் நானும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம விட்டோமா நாளைக்கு ஒரு நாள் அப்படியே காணா போயிடும்.
அன்றாட ஜெபம் பண்ணுறீங்களா? குடும்ப ஜெபம், வெரி குட், கிரேட். அன்றாட குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா? பிளஸட். ஆனால் முடியலையோ, இன்னைக்கு அந்த நாளை செட் பண்ணணும். குடும்ப ஜெபம், சபையோட ஐக்கியம். சபையோட ஐக்கியம் இப்போ மீடியாவில் வந்துருச்சு. சபையோட ஐக்கியம் படுறதுக்கு நம்ம இருதயத்தை நம்ம கேட்கணும். நான் எப்போதும் சொல்லுவேன், உபவாசத்துக்குள்ளே நான் கடந்து போனேன்னா என் பாடி கிட்ட நான் சொல்லணும், நாளைக்கு உபவாசம் நான் எடுக்க போகிறேன். என் பாடி கிட்ட நான் சொன்னால் தான் அது கேட்கும். அதுதான் நான் எப்போதும் செய்வேன். உபவாசம் எடுக்க போகிறேன்னா, நாளைக்கு உனக்கு சாப்பாடு இல்லை, ஒரு வாரத்துக்கு சாப்பாடு இருக்காது, சரியா? உனக்கு நைட் சாப்பாடு ஒண்டி தான். ஆவி ஆத்மா சரீரக்கிட்ட சொன்னாதான் அதுக்கு தெரியும். எடுத்துருவோம் அப்படின்னு பாதி நேரம் தான் எடுப்பீங்க. பாதி நேரம் ஐயோ பசிக்குதே, சாப்பிட்ருவோமே. சொந்த பலத்தில் எதையுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. உபவாசம் என்பது சொந்த பலன் இல்லை. உபவாசம் என்பது கர்த்தருடைய பலன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உபவாசம் என்பது சொந்த பலனே இல்லை. உபவாசம் என்பது கர்த்தருடைய பலன். அதே மாதிரி தான் ஜெபமும், குடும்ப ஜெபமும். குடும்ப ஜெபம் நம்ம மைண்டில் ஒன்று செட் பண்ணுவோம், குடும்பம் ஒன்று செட் பண்ணோம். நான் தான் சொன்னல ப்ரேயர் இருக்குன்னு, அதுக்குள்ளே ஏன் நீ அங்கே சொன்ன நான் வரேன்னு? இதை முடிச்சுட்டு தான் அங்கே போக முடியும். இதை முடிக்காமல் போக முடியாது. வீடு என்ன ஆகும்? ஜெபம்னு சொன்னாலே எங்கள் வீட்டில் சண்டை தான் சார் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா எங்கேயோ இடத்துல பிரச்சனை தான். ஜெபம்னு சொன்னாலே என் வீட்டில் பிரச்சனை தான் அப்படின்னா இல்லை என் வீட்டில் இல்லை, நான் ஒரு கதைக்கு சொல்கிறேன். ஆமென். அதுதான் சண்டே போய் ப்ரே பண்ணுறோமே, அப்போ என் வீட்டில் ப்ரே பண்ணோம். குடும்ப ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதுதான் சபைக்கு கொண்டு வரும். ஆமென். அதுதான் நம்மளை நகர்த்தி செல்லும். இல்லாட்டினா நம்ம வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்கும். குடும்பமாக ஜெபம் பண்ணணும். இதில் நம்ம எங்கே விட்டுட்டோமா? பிஸி 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 பிஸி. நீங்கள் பிஸின்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பிஸியாக தான் இருப்பீங்க. நான் ப்ரே பண்ணணும், நான் துதிக்கணும், நான் குடும்ப ஜெபம் செய்யணும்னு செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. எல்லாருக்கும் அடுத்த லெவலுக்கு போகத்தானே ஆசை. இதை நம்ம சரிப்படுத்தினா கர்த்தர், இதை நீங்கள் சரிப்படுத்துங்களேன், யாராலையும் உங்களுக்கு திறக்கப்பட்ட கதவை யாரும் அடைக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு திறக்கப்பட்ட கதவை யாராலையும் அடைக்க முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாராலையும் திருட முடியாது. ஆமென். எந்த சிறையிருப்பு இருந்தாலும் ஆண்டவர் அதை தகர்த்து போடுவார், உடைச்சு போடுவார். இதில் நான் மாட்டிக்கிட்டேன், நான் அதில் இருக்கிறேன்னு சொன்னேன், ஆண்டவர் அதை உடைச்சி உங்களை அழகாக அருமையான இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். ஏனோ தான் என்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஏதோ போனோம் ஏதோ வந்தோம் அப்படி வாழ்ந்தவர்கள் இந்த பரிசுத்த வேதாகத்தில் இல்லை. ஆமென். நான் உண்மையிலே நான் பாஸ்டருக்கு நன்றி சொன்னோம். என்னோட டீச்சருக்கு தான் நன்றி சொன்னோம். இந்த பைபிள் நான் படிக்கும்போது, பைபிள் காலேஜ் படிக்கும்போது, ஐயோ கர்த்தர் கூட ஊழியம் செஞ்சவங்களை ஒரு சில டைமில் இதை பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் தெரியுது, தரமட்டமாக சாவடிச்சிருக்காங்க. நினச்சி பார்க்க முடியல அவங்கள சாவடித்த விதங்களை எல்லாத்தையும். ஐயோ, நான் எப்போதும் என் ஃபேமிலி கூட சொல்லும் போது சொல்லுவேன், ஐயோ இந்த 12 பேர் ஏன்லாம் இப்படி சாவடிச்சானுங்க. அந்த லெவலுக்கு ஆண்டவர் நம்மளை சாக்ரிஃபை பண்ணி இவ்வளோ நிம்மதியான இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. எப்போதும் அதை தான் நினைப்பேன். கிரேட்ஃபுல். அதுதான் வித்தியாசமாக சாவடிச்சிருக்கிறாங்க. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சாவடிச்சிருக்கிறாங்க. நமக்காக தியாகம் பண்ண ஆண்டவருக்கு நம்ம நேரத்தை கொஞ்ச நேரம் தியாகம் பண்ண முடியாது. இதைத்தான் நான் எப்போதும் கேட்பேன், நான் பேசுவேன், நான் ஜெபிப்பேன். நம்ம ஜனங்களுக்காக கனெக்ட் பண்ணணும்ல. அப்போ ஒவ்வொரு நாளும் சபைக்கு போனாங்க. இப்போ மீடியா கிட்ட கூட கனெக்ட் பண்ணோம்னா ஏன் அவங்க சுச்சுவேஷனை இவ்வளோ ஒருத்தன் திருடிட்டு போகிறான், யாரோ ஒருத்தன் திருடுறான், அவனுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்ல சொல்லுவேன். நான் இதை என் ஃபேமிலியோடு பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கா. நான் யாரையும் தவறாக சொல்ல கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் நீங்கள் சூழ்நிலையை பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த சூழ்நிலை மாறவே மாறாது. நீங்கள் கர்த்தர் கூட கனெக்ட் பண்ணினா தான் அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். நான் பார்த்த விதம் அதுதான். இந்த பைபிள் கிளாஸ் நான் போய் படிக்கும் போது இந்த 12 பேரை சாவடிச்சது இன்னும் என் மனசில் இன்னும் அந்த பாதிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நினச்சி பார்க்கும் போது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் நான் சொன்னதை கேட்டு நீங்கள் படித்து பாருங்களேன் வீட்டில் போயிட்டு. வித்தியாசமாக சாவடிச்சிருக்காங்கங்க.
அவ்வளோ தியாகம் பண்ணி இந்த பரிசுத்த வேகத்தை காப்பாற்றி நம்ம கையில் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் கர்த்தருடைய வாழ்க்கையில். நம்ம ஏன் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஒன்று வரணும்னா நம்ம இம்பார்ட்டன்ஸி கொடுத்தா தான் அது நடக்கும் நம்ம வாழ்க்கையில். இல்லாட்டினா நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு நான் மாற்ற ஆயத்தமாக இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பலத்தை கைத்தட்ட கொடுங்க. இந்த மாற்றம் உங்கள் இடத்துலேருந்து வரும்போது தான் கர்த்தர் ஒரு பெரிய அசைவை கொண்டு போகிறாரு உங்களோட வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலையும் குடும்பத்தோட வாழ்க்கையிலையும். ஆமென். ஒரு பாடலில் அந்த பாடல் பாட போகிறோம். அந்த பாடலில் நீங்கள் யாவரும் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. எழுந்திருப்பா மியூசிஷியன், ஒரு பாடலை பாடுவோம். எழுந்திருப்போமா, ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. நீ நல்லவராக இருக்கிற சுவாமி, நீ செய்த சகல உபகாரங்களையும் நாங்கள் மறவாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்த நீரே. நீர் செய்த சகல உபகாரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாயே நீ துதித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உன் கிருபை ஒன்றே ஆண்டவரே, உன் கிருபை ஒன்றே ஆண்டவரே எங்களை உயர்த்துகிறது அப்பா. உம்மை தொழுதுவே
கேட்டு பார்ப்போம். நம்ம ஜெபிக்கிறோமா, நம்ம துதிக்கிறோமா, நம்ம ஜெபிக்கிறோமா, நம்ம துதிக்கிறோமா கர்த்தரை குறித்து. ஹalleluya. ஆண்டவரே, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நான் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். ஆண்டவரே, நாமத்தையே ஸ்தோத்திரி, பரிசுத்த நீரே, பரிசுத்த பரிசுத்த நீரே, பரிசுத்த நீரே, பரிசுத்த நீரே. ஹalleluya. ஆண்டவருக்கு ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுப்போம். ஆண்டவரே, பலனற்ற நேரங்களில் ஆண்டவரே, பலனற்ற நேரங்களில் ஆண்டவரே, பலனாய் வந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. உம்முடைய தியாகத்துக்கு அளவே இல்லை ஆண்டவரே. ஐயா, உம்முடைய தியாகத்துக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. அன்பின் உச்ச கட்டத்தை ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரை காட்டுனதுக்காக பரிசுத்த தேவனையுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எனக்காக திறந்த கதவை யாராலையும் அடைக்க முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தில் ஆண்டவரே, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீ செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபை. பலனற்ற நேரங்களில் ஆண்டவரே பலனாய் வந்தேர் ஆண்டவரே. ஆண்டவரே, கட்டுகளை உடைத்து போட்டேர் ஆண்டவரே. நெருக்கப்பட்ட நேரத்திலும் நொறுக்கப்பட்ட நேரத்திலும் ஆண்டவரே என்னை நீ தூக்கி எடுத்தேர் ஆண்டவரே. ஒரு புது பலன், புது நம்பிக்கை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஹalleluya. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைக்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். நீரே ஆண்டவர் எங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிற சுவாமி. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே உன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள ஆண்டவரே உம்மோட ஐக்கியம் செய்ய வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஆண்டவரை தூக்கி எடுத்தேரப்பா. இந்த பாதாளம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, பிரச்சனைகள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, சூழ்நிலைகள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய வார்த்தையினால் நீ தூக்கி எடுத்தேர், பலப்படுத்தினேர் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதோ ஆண்டவரே, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி. இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பலத்தை கேட்டு கொடுப்பான். ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கீழே உங்களுக்கு கெஃபித்ரியா இருக்குது, ஃபண்ட் ரைசிங் இருக்குது, சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வாரம் சந்திக்கலாம்.